சில பேர் ரொம்ப சலிச்சுக்குறாங்க, எல்லாத்தையும் சலிப்பு. இது என்ன அது, இது என்ன அது, எங்கேயாவது யாராவது டிஃபன் ஏதாவது ஒரு பொருள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், என்ன அது நல்லாவே இல்லை, ஒரு எண்ணெய் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போகக்கூடிய சாப்பாடு சாம்பார் எப்படி இருக்குது, சாம்பார் நல்லாவே இல்லையா, எல்லாத்துலேயும் செழிப்பு. ஒரு ஊருக்கு டூருக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அவன் டூருக்கு போனான் கொடைக்கானல். அவன் என்ன கொடைக்கானல் என்ன இருக்குது, கொடைக்கானல் என்ன இருக்குது, இல்லைடா ஒரு அட்மாஸ்பியர் கிளைமேட்டு சூழ்நிலை எல்லாம் போகுது, இதில் என்னடா இருக்குது, எல்லாத்தையும் சலிச்சா எப்படிங்க, எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டா எப்படி. வீடு மாறி போனாங்க, ஒரு வீடு போனால் அந்த குடி போனால் அந்த வீடு என்ன வீடு இப்படி இருக்குது, பாத்ரூம் இங்கே இருக்குது, கிச்சன் இங்கே இருக்குது, என்ன கட்டிருக்காங்க வீடு, எல்லாமே சலிப்பு 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 சலித்து கொண்டே வந்தால் எப்போதான் தீர்த்து அடைய போகிறீங்க. சலிப்பாக வெறுப்பாக வரக்கூடிய சூழல், உணவு, பழகக்கூடிய நண்பர்கள், வாழ்க்கை துணை இருக்குது. என்ன பொண்டாட்டி என்ன இவன் குணமும் ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, இவ்வளோ போய் கட்டினமே. அது பொண்ணாக இருந்தால் என்ன புருஷன் சதா காலம் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கேன், புலம்பிட்டே இருக்கேன், வேலை சொல்லிட்டே இருக்கேன், குறை சொல்லிட்டே இருக்கான். இப்படி சலிப்பு, கணவன் மனைவிக்கு சலிப்பு, மனைவி மேலே கணவனுக்கு செழிப்பு, அண்ணன் மேலே தம்பிக்கு செழிப்பு, தம்பி மேலே அண்ணனுக்கு செழிப்பு, நண்பர்களோட செழிப்பு, இடத்துல செழிப்பு, உணவுப் பொருளில் செழிப்பு, எல்லாத்தையும் செழிப்பு கூடாது. இது எல்லாமே இன்றைக்கு நமக்கு இறைவன் கொடுத்தது. இதெல்லாம் இடமா சூழலை, நண்பர்கள், அது உணவு, ஸ்நாக்ஸு, ஒரு தேட்டர், என்னையா படம் அது படமாக எடுத்துருக்கேன், அது நீங்கள் அனுபவிக்கிறது. ஒரு குப்பை படத்தை போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, குப்பை இருக்காங்கன்னா அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது இறைவனோட திட்டம். நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பது இறைவனோட திட்டம். நீங்கள் அதை பிடிக்காத வீட்டில் இருக்க வேண்டும் என்பது இறைவனோட திட்டம். நீங்கள் பிடிக்காத அன்போடு வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு இறைவனோட திட்டம். நீங்கள் பிடிக்காத மனைவியோடு கணவனோட வாழ வேண்டியது என்பது இறைவன் போட்ட நியதி. உங்களுடைய கர்மாவிலேருந்து வருது எல்லாம். சரி 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 ஏற்றுட்டு பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக இருக்கும். சலித்தது எல்லாமே சந்தோஷமாக வரும். சலிச்சுட்டே இருந்தால் மனசு வீக்காயிரும், உடம்பு வீக்காயிரும், உடம்புல எதுவும் சேராது. புரியுதா? சந்தோஷமாக இருங்க, லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையை விரும்புங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண